நாங்களாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொய்யா மரம் மரத்தில் பழம் இருக்கும்போது கிளி கடித்த பழத்தை எடுத்து அதை அரிஞ்சிட்டு சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போல்லாம். இப்போல்லாம் வந்து கிளி குருவி இதெல்லாம் கடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஏதாவது வியாதி இருந்து நமக்கு தொத்திக்கும் அப்படிங்கிறதுனால. இது பாருங்க, கிளி கொத்திருக்கு, பாதி சாப்பிட்ருச்சு. இது நான் பொறிச்சு இப்போ தூக்கி போட போகிறேன். சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா ஒரு சில வீடியோலாம் பார்த்திங்கன்னா பாம்பு கூட சாப்பிடுது பழத்தை. அதனால் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் ஏதாவது தொந்தரவு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் தூக்கி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இன்னொன்று அப்படி தான் இருக்குது. அதில் கொய்யா பழத்தில் ஈ சாப்பிடுது பாருங்க, ஈ சாப்பிடுது இதை. ஒரு வழியாக எல்லாமே மரத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காயும் பொறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என் தம்பி நிறைய பொறிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி, இன்றைக்கி கொஞ்சம் இருந்தெல்லாம் நான் பொறிச்சிட்டேன். இன்னும் மேலே கொஞ்சம் இருக்குது, அது எட்ட மாட்டேங்குது. மரம் வளைச்சா உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஒரு 4-5 காய் இருக்குது. இந்த வருஷம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் உரம் வச்சு எல்லாம் பராமரிப்பு பண்ணோம்னா இன்னும் நிறைய காய்க்கும். ஓகே, டாட்டா. கடைசியாக இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது, அதை மட்டும் பொறிச்சுப்போம்.